கலியுக வரதன் முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் நாளாகும். அதோடு முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமும் இந்த வைகாசி ஆகும். நாளை ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் அன்று பூஜை செய்ய முதல் நாள் வீடுகளையும் பூஜை அறைகளையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு வைகாசி விசாகம் நாளன்று அதிகாலை எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானின் விக்கிரகம் மற்றும் வேல் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அதாவது அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். அதோடு முருகப்பெருமான் அவதரித்த அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு வெற்றி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ ஆகிய 6 வகையான மலர்கள் வைத்து 6 நெய் தீபம் ஏற்றி 6 வகையான இனிப்பு படைத்து தீப ஆராதனை காண்பித்து திருப்புகழ் பாடி பூஜை நிறைவு செய்யலாம். அன்று முடிந்தவர்கள் முருகன் ஆலயம் சென்று அன்னதானம் வழங்குவது அவர்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும்.